ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரளா ஸ்பெஷல் வட்டலப்பத்தை பாருங்களா, பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். உங்கள் வீட்டில் ஃப்ரெண்டு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா இந்த ஸ்வீட்டை மட்டும் ட்ரை பண்ணுங்க. அவங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் வட்டலாப்பா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் நம்ம வட்டலாப்பம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இனிப்பான வட்டலாப்பம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 250 கிராம் கப்பில் 2 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு பச்சரிசியை ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 தடவை அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ அரிசி ஊறுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி அரிசியை மாற்றி வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் இது ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா அரிசி ஊறணும், மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நான் 400 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம இனிப்பாக தான் செய்ய போகிறோம். இப்போ 400 கிராம் வெல்லத்தை இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் அளந்து எடுத்தது 400 கிராம் இருக்குது, சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்து கொடுத்துட்டு 250 கிராம் கப்பில் ஒரு கப்பு நான் தண்ணி எடுத்திருக்கேன், தண்ணியை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கோ ஸ்பூனோ வச்சு வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா கை வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுக்கும்போது சட்டுன்னு இது நல்லா கரைஞ்சி வரும். நான் எடுத்தது அச்சு வெல்லம் எடுத்தோம், அதை இடித்து தான் வச்சுருக்கேன். அதில் தூசி ஏதாவது இருக்கும், வடிகட்டி சேர்க்குறதா ரொம்ப நல்லது. அதனால தான் சொல்கிறேன். 250 கிராம் கப்பில் ஒரு கப்பு நீங்கள் தண்ணி சேர்த்தினா அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லத்தை கரைக்கும் போது எந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்கள், கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன், வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்கன்னு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம கழுவி மாற்றி வச்சுருக்கோம்ல அரிசியை மிக்சருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம வெல்லத்தை நல்லா வடிகட்டி மாற்றி வச்சுருக்கோம்ல, வெல்லத்துலேருந்து 250 கிராம் கப்பில் ஒரு கப் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச மாவை பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. 250 கிராம் கப்பில் ஒரு கப் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்ச மாவை மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம மாவு அரைச்ச அதே மிக்சரில் 250 கிராம் கப்பில் ஒரு கப்பு நான் அவுள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அவுளையும் மிக்சருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் எடுத்தது நல்லா சாஃப்டான அவுள், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிறத கொஞ்சம் தொடும்போது அந்தளவுக்கு ஒரு இதாக இருந்தால் ரஃப்பாக இருக்கிற மாதிரியா இருந்தால் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது அந்தளவுக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. அவுளை சேர்த்து கொடுத்துட்டு 250 கிராம் கப்பில் 2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் அவுளில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 250 கிராம் கப்பில் ஒரு கப் நான் வெல்லம் கரைச்சி எடுத்தோம் பார்த்தீங்களா, திரும்பவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம வெல்லம் கரைச்சி எடுக்கும் போது 250 கிராம் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தான் நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஆனால் நல்லா வெல்லம் கரைஞ்சி வரும்போது 2-2.25 அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வரும். இப்போ சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அவளும் தேங்காயும் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாவே போதும், சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துருக்கேன். இப்போ ஈஸ்ட்டையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்திருக்கோம். இப்போ அரைச்ச மிக்சரை மாவோடு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இப்போ கை வச்சு மாவு நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரத்துலேயே மாவு நல்லா பாருங்கள். மாவு புளிக்க வச்சு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், புளிச்சு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். பொங்கி வந்த மாவை இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு இது மாதிரி எடுத்தால் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம செஞ்ச வட்டலப்பம் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கரண்டி வச்சு ரொம்ப நேரம் இந்த மாதிரி நல்லா கலக்கி கொடுக்காம நான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்காது. இப்போ நல்லா புளிச்சு பொங்கி வந்த மாவை மாற்றி வச்சுக்கோங்க. இந்த வட்டலப்பம் பண்ணுறதுக்கு இப்போ மாதிரி ஒரு கேக்கு ட்ரை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து
எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும்போது சட்டு நல்லா ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக வரும். இந்த அளவுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மாவு கலந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, மாவுலேருந்து இந்த அளவுக்கு ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவு சேர்க்கும் போது இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இந்த வட்டலாப்பம் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் 3 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்து கொடுத்துட்டு வெட்டலாப்பத்தை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இதுக்குள்ளே நம்ம இடியாப்பமெல்லாம் வேக வைப்போம் பார்த்தீங்களா? அந்த பிளேட்டை தான் உள்ளே இறக்கி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தால் கேக்கு ட்ரே இது மாதிரி இறக்கி சேர்த்துக்கோங்க. இறக்கி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 11 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள் 11 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா ஆறி இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள். அதே மாதிரி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து வேக வைக்கும்போது அது தண்ணி விழுந்ததுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு கத்தியோ இல்லை ஃபோர்க்கோ ஸ்பூனோ வச்சு லைட்டாக எடுத்து கொடுத்துக்கோங்க. எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சைடெல்லாம் சூப்பராக நல்லா விட்டு வரும். இங்கே பாருங்கள். இந்த அளவுக்கு சைடில் எடுத்து கொடுத்துட்டு எடுக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா? இங்கே பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துட்டு இப்படி லைட்டாக இந்த மாதிரி கையில் இப்படி சாய்ச்சினா போதும். அந்த அளவுக்கு விட்டு வரும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். பார்த்தா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதே மாதிரி சின்ன ஒரு கேக்கு ட்ரைலையும் ஊற்றி வேக வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் அதுவும் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வருது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுவே போனீங்கன்னா குழந்தைங்க யாராவது கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்திருந்தா இதை ஒரு ஸ்வீட்டாகவே செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.